friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல இந்த மழை காலத்துக்கு ஏத்த சூப்பரான நல்ல முறுமுறுவான உருளைக்கிழங்கு பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம சூப்பரா அழகா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் இதோட தோல் எடுத்துறலாம். தோல் எடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளா இல்லாம கொஞ்சம் நீளமா அதே நேரம் ரொம்ப ஒல்லியாவும் இல்லாம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம பொரிச்சு எடுக்கறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா இத வந்து தண்ணில சேர்த்துட்டு 1-2 வாட்டி நம்ம அலசிடலாம். அந்த தண்ணில தண்ணியை வடிகட்டினதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா நிறைய தண்ணி விடும். அதனால நம்ம நல்லா தொடச்சு வச்சிடலாம். லேசா தொடச்சு வச்சிருக்கேன், ஈரம் எதுவுமே இல்லாம. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ ஒரு பவுல்ல நம்ம வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு கூடவே ஒரு வெங்காயம், அதையும் வந்து உருளைக்கிழங்கு சைஸ்லேயே வெட்டி எடுத்திருக்கேன். இதை உள்ள சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு கை நிறைய மல்லி இலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, அதையும் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். இதில் சேர்க்குறதுக்காக ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் இடித்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ வந்து இன்னும் நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் நமக்கு. அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி இடித்ததுக்கப்புறமா இதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இல்லை நம்ம காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட் இதை வந்து ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் 6 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. நம்ம வந்து மாவு அதிகமாக சேர்க்க ஒரு மாதிரி பஜ்ஜி மாதிரி ஆகிரும். பக்கோடாவுக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் மாவு வந்து குறைவாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நம்ம அதிகமாக மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி தேவைப்படாது, ஏன்னா வந்து உருளைக்கிழங்குலேருந்து வர தண்ணியே போதுமான அளவு இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற தேவையில்ல, கொஞ்சமாகவே போதும். நான் வந்து தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கல. உருளைக்கிழங்குலேருந்து வந்த தண்ணியே போதுமான அளவு இருக்குது. நல்லா பைண்ட் ஆகி வந்திருக்கு. கலந்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் அப்படியே வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால இது கலந்ததும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்தால் தான் சரியாக வரும். எண்ணெய் வந்து மிதமான சூடை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். அதனால ரொம்ப அதிகமான சூடில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு ரெடியான மாதிரி இருக்கும், ஆனால் வெளியே எடுத்ததும் சாஃப்ட் ஆயிரும். அதனால மிதமான சூடை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சரியாக வரும். கொஞ்ச நேரம் இருந்து பொரிஞ்சு வரும்போது நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட உருளைக்கிழங்கு பக்கோடா ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக சுலபமாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே சுட சுட ஒரு கப் காஃபி இல்லை டீயோட அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.